காளான் சட்டி இன்னொன்று போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது வீடியோலாம் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் எப்படி ஃபினிஷ் பண்ணாங்கன்றதை காட்டவே இல்லை. காலையிலேருந்து 2 மணி வரையும் வேலை பார்த்துட்டாங்க. சரி சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பாதி வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீலிங்கில் சும்மா அப்படியே தட்டி போட்டுட்டு வரலான்னு பார்த்தா, ஆனால் ரொம்ப வெயில் அடிக்கிறனால எப்படியும் முட்டை எல்லாமே கருக ஆரம்பிச்சிரும். சரி மேலே இதே மாதிரி கிடுகு போட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெல்லாமே கட்டி கிடுகெல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா அதுவே பெரிய குடிசை மாதிரி ஆயிட்டு ஹைட் எல்லாமே கம்மியாகிற மாதிரி ஆயிருச்சு. மேலே சீலிங்கில் அந்த கிடுகு கட்டி முடிக்கிறதுக்கே இருட்டாயிருச்சுங்க. சரி கம்பு வேற பத்தல, நாளைக்கு வாங்கிட்டு மிச்ச வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெல்லாமே ரெடி பண்ணிட்டு செட்டெல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமான வேலையை இந்த வயரிங் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வயரிங் வேலையை எல்லாத்தையுமே பார்த்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணங்க எல்லாம் கூட்டு வந்து பார்த்தாச்சு. இல்லை எல்லாத்தையுமே ட்ரிப் இரிகேஷன் மாதிரி போட்டு சூப்பராக ரெடி பண்ணி தந்துட்டாங்க. மேலே இருக்க மாடியில் செட்டில் விட இது ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி. நம்ம செட்டு வெளியிலேருந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் அங்கே இருக்குது. உள்ளே போய் பார்த்தா 2 பார்ட்டிஷனாக அப்படி பிரித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் கூலிங் எல்லாமே அங்கேயே இருக்கும், இல்லைன்னா ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த மாதிரி ரூம்லாம் போட்டு மணல் எல்லாமே கொட்டி முடிச்சாச்சு.